ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. எல்லா பிரச்சனைகளையும் மறைத்து வைத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் வெளியில் இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், சரி புரிந்து கொள்ளவே வேண்டாம், உன் குடும்பத்தை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி பேசாமல், உன்னை பற்றி பேசாமல் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இங்கு இருப்பவர்கள் தான் அப்படி விடுவதே கிடையாது. ஒருவனுடைய குடும்பத்தில் எப்பொழுது தப்பான விஷயங்கள் நடக்கும், எப்பொழுது வாழ்க்கையில் அவன் கெட்டு போவான் என்று தானே இங்கு அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உன்னை எப்பொழுதுமே தவறாக சித்தரிப்பது மட்டும்தான் மற்றவருடைய வேலையாக இருக்கிறது. அதுவும் நண்பன் நண்பன் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் விஷயங்கள் எல்லாமே மிக 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 தவறாகவே இருக்கும். காலங்களோ உனக்கும் அதே போலத்தான் இருக்கிறது. மற்றவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளை தான் தருகிறது என்று நினைக்கிறாய். அம்மா, நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்றா? கிடையாது. இது காலத்தின் கட்டாயமான ஒரு வாழ்க்கை. இதை நீ கடந்துதான் ஆக வேண்டும். கூடிய சீக்கிரம் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் அனைத்து விஷயத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் எப்படி என்றால், உன்னுடைய திறமைகள் இன்றும் யாருக்கும் வெளியில் தெரியவில்லை. எல்லோரும் உன்னை விமர்சனம் தான் செய்கிறார்கள். அதாவது ஒருவனுக்கு உள்ளுக்குள் திறமையோ அதிகமாக இருக்கும், ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியவில்லை என்று மற்றவர்கள் அவனை எப்பொழுதும் விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கை. உனக்கு அதிக திறமைகள் இருக்கிறது. அந்த திறமையால் தான் உன் குடும்பத்தை இன்று வரைக்குமே நல்லபடியாக நடத்தி கொண்டு இருக்கிறார். குடும்பத்தில் யாருக்கும் பொறுப்பே இல்லை. உன் குடும்பத்தில் நீதான் ஆணி வேறாக நின்று உன் குடும்பத்தை காவலாக இருக்கிறார். ஆனால் அதை தெரியாதவர்கள் உன்னால் தான் உன் குடும்பமே கெட்டு போய்விட்டது என்பது போல பேசுகிறார்கள். பேசுபவர்கள் பேசட்டும். பேசுபவர்கள் உன் குடும்பத்தில் வந்து எப்பொழுதும் ஆளப்போவது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை செய்ய போவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. உன்னை மற்றவர்கள் நீ பொறுப்பில்லாதவள், உனக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நடத்த தெரியாது, நீ குடும்பத்திற்கு பொறுப்பில்லாமல் இருக்கிறாய் என்று சொன்னார் விடு. உதாரணமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் அதிகமாக படிக்கவில்லை. அவன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு இருப்பான். அதனாலேயே அவன் நல்லா படிக்கல, அவன் குடும்பத்துக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவன்கிட்ட பேசுறது இல்லை, பொறுப்பா இல்லை அப்படின்றதுனால அவனை அப்ப பார்த்தாலும் ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வைக்கும் போது அவனுடைய வாழ்க்கை அப்படியே போனுச்சு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஆள் புதிதாக ஒரு நபர் வந்து ஒட்டகத்தோட வந்தார். ஒட்டகத்தோடு வந்து அங்க ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒட்டகத்தோட வந்து ஒரு இடத்துல ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு வாடகைக்கு மாட்டு வண்டியை வந்து எடுத்துக்கிட்டு பயணம் செஞ்சாரு அடுத்த ஊருக்கு. அது வரைக்கும் அந்த ஒட்டகம் வந்து அங்கதான் நின்னுச்சு. ஆனா திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஒட்டகமும் அங்க இல்ல. அவரு ஊர்ல இருக்கிற அத்தனை பற்றியும் கேட்டாரு, என் ஒட்டகத்தை பாத்தீங்களா அப்படின்ட்டு. யாருமே நான் உங்களுடைய ஒட்டகத்தை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பையன் வந்தான். யாரு? ஒண்ணுமே படிக்கலன்னு சொன்ன அந்த பையன் வந்தான். அந்த பையன் வந்து என்ன சொன்னா, அவன்கிட்ட கேட்கும்போது, இனிமேல் ஒட்டகம் நின்னுச்சு பார்த்தேன் கேட்கும்போது, ஓ உங்க ஒட்டகம் வந்து கண்ணு தெரியாம ஒரு நடுல பல்லு கூட இல்லாம இருக்குமே அந்த ஒட்டகமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு வந்துட்டு அவர் சொன்னாரு, ஆமா அந்த ஒட்டகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு பாத்தியான்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஏற்கனவே அவன் படிக்கல, குடும்ப பொறுப்பா இல்ல, அப்போ வந்து என்ன சொல்றாங்க ஊர் மக்கள்னா, அப்ப இவன் தான் திருடி இருப்பான், பார்த்தேங்கிறான், அடையாளம் சொல்றான், ஆனா எங்க இருக்கு அப்படிங்கறது தெரியல அப்படிங்கிறான். அப்போ இவன் தான் திருடிட்டானோ அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டு நடுல நிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், ஒரு வழியா வந்து ஒரு ஒட்டகம் போனுச்சு. அந்த ஒட்டகம் வந்து பார்க்கும்போது
கண்ணு தெரியாத மாதிரி ஒரு பக்கம் இருக்கிற இலையில வந்து சாப்பிடாமையும் இன்னொரு பக்கம் இருக்கிற இலைய வந்து சாப்பிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஒரு கண்ணு தெரியாது, இன்னொரு கண்ணு தான் தெரியும். அப்போ வந்து ஒரு பக்கம் உள்ள இலை தானே சாப்பிடும், அந்த மாதிரி சாப்பிட்டுச்சு. ஒரு பக்கம்தான் சாப்பிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து யோசிக்கும்போது அந்த பையன் வந்து திருடிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் வந்துட்டு நல்லா யோசித்து பார்த்துட்டு, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே இருக்கிற ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஒட்டகம் வந்து இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தையும் பார்க்கும்போது கண்ணு தெரியல, பல்லு இல்லை. அதை வச்சு அவன் கேட்டான், இது அவருடையது தானே அப்படின்னுட்டு. அதுக்கு அவர் இல்லையே அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இது அவருடையது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்னான். இது உங்களுடைய ஒட்டகம் இல்லை, இதில் கண்ணு தெரியல, பல்லு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இது நான் தான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத அந்த ஆள் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏன் அந்த ஆள் அங்கேருந்து திருடினாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒட்டகத்தை வாங்கியிருக்காங்க. அந்த பெண் ஒட்டகம் என்ன ஆணுச்சு அப்படின்னா உடம்பு சரியாக போணுச்சு. இது எப்படின்னா, இந்த பெண் ஒட்டகத்தை வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் அவர்கிட்ட வச்சுட்டு இந்த நல்லா இருக்கிற ஒட்டகத்தை தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட ஆல்ரெடி இவர்கிட்ட இருக்குது, ஒட்டகம் இருக்குது அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை மூட்டை அது மேலே சுமந்துட்டு போனதுனால யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. இவர் என்ன ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது எல்லாரும் நினச்சிருக்காங்க. இவர்கிட்டையும் ஒட்டகம் இருக்குல்ல, அதனால தான் இவரும் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் தெரியுது அவர் தான் அந்த ஒட்டகத்தை திருடிட்டு போயிருக்காரு. அந்த ஜமீன்தார் தான் அந்த ஒட்டகத்தை திருடிட்டு போயிருக்காரு அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருது. ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான், படிக்காமல் இருக்கான், இவனும் திருட்டு வேலையும் பார்க்குறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதாவது ஒருவரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எந்த தப்பு வந்தாலும் இவன் தான் பண்ணான் அப்படின்னு ஒருத்தவன் மேலே சுலபமாக பழி போட்டுருந்தது. ஒருத்தவன் ஒரு விஷயம் செய்யலைன்னா அவனுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். இப்போ அவன் படிக்கலை, ஆனால் அவன் யோசிச்சு அந்த எங்கெங்கே போயிருக்கோம் என்னென்னு யோசிச்சு அந்த இடத்துல அவன் கண்டுபிடிச்சான். அதுவும் ஒரு திறமை தான். அதே மாதிரி தான் உன்னுடைய மனதிலையும் 1000 விஷயம் இருக்குது, 1000 திறமை இருக்குது. அதை நீ இன்னும் வெளிக்காட்டலை, அவ்வளவுதானே தவிர நீ இங்கு எதுவும் தெரியாமல் இல்லை. உன்னுடைய குடும்பத்துக்கு ஆணிவேர் நீ தான், ஆனால் அதை யாரும் புரிஞ்சிக்கவும் இல்லை. புரிஞ்சிக்காதவங்க எப்பயும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொரு நாளும் யாருடைய பின்னாடி போய் நிற்காத. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்குது. இந்த கதை தான் உதாரணம். உனக்குள் 1000 திறமைகள் உள்ளது, எதையும் நினைத்து வருத்தப்படாத. நிச்சயமா உனக்குள்ள நான் இருந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தருவேன்.